தேங்காய் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். தேங்காய் தெரியாதவங்களும் அவ்வளோக்குள்ள இருக்கும். அந்த தேங்காய்க்கு மேலே என்ன இருக்குது? மட்டை இருக்குது. அந்த தேங்காய் உள்ள ஓடு வந்து பாப்பா உட்காடுறேன் நல்லா. அந்த ஓடு வந்து தேங்காய் மட்டையை உரிச்சாத்தே நான் தேங்காயை பார்க்க முடியும். அந்த தேங்காயை பார்த்தாப்புல விட்டுருவோமா, அந்த தேங்காய்க்குள்ள இருக்க பருப்புக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். அது எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கு அந்த பருப்பை. பருப்பு மட்டும் வெளியில் இருந்துருந்தா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு தேங்காய் உரிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதே மாதிரி அம்மா என்ன சொல்லுதுன்னா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தையில பார்த்தா சொல்லுது, அந்த தேங்காய் மாதிரி பாதுகாத்து வளர்க்கணுமா. நம்ம பிள்ளைகளை பெற்றுட்டோம், நம்ம எப்படியாவது வாழ்ந்துட்டு போகுதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளை நம்ம அந்த குழந்தைகளை வளர்க்குற விதமாக அம்மா சொல்லுது எப்படின்னா, அதை தேங்காய் மாதிரி பாதுகாக்கணுமா. மேலே கரடு முரடாக இருக்கணும். அப்படின்னா கண்டிக்கணும். இல்லைன்னா கண்டிக்கணும். தாய் தப்பை வந்து கண்டித்து இப்படித்தே இந்த உலகத்தை நீங்கள் வாழன்ற வழியை சொல்லி கொடுக்கணும். அப்போத்தே அந்த கரடு முரடாக இருந்தாலே அதுக்குள்ளே இருக்க தேங்காயை எடுத்து, அந்த தேங்காய் பருப்பு வெளில தெரியுதா, அந்த ஓடு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த ஓட்டை விட்டு அந்த தேங்காய் எடுக்கிறது எவ்வளோ சிரமம் எல்லாருக்கும். எடுக்க முடியல ஈஸியாக. அது மாதிரி நம்ம வந்து அந்த பருப்பு எப்படி இளநியாகி அப்புறம் அதுக்கு பின்னாடி குழந்தையாகி பெரிய விளையாகி வளருது. அதில் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக பார்க்கணும். பிள்ளைகளை பெற்றா மட்டும் போதுமா, அது அப்படி வளர்க்கணும். இந்த தேங்காய் மாதிரி வளர்க்கணுமா. தாய் தப்பை நம்ம வந்து கரடு முரடாக இருந்து கண்டித்து இப்படித்தே இருக்கணும். இல்லானி இப்படித்தே இருக்கணும், சரியா? அது மாதிரி அதை வந்து கண்டித்து ஒரு நம்ம சின்ன பிள்ளைகளை வளர்க்குறப்பே சொல்லி வளர்க்கணும். ஒரு இடத்துக்கு போனால் நீங்கள் இப்படித்தே இருக்கணும், வெளியில் போனால் இப்படித்தே இருக்கணும், ஸ்கூல் போகிறீங்களா இப்படித்தே இருக்கணும், இப்படித்தே படிக்கணும். நம்மளே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது சின்ன பிள்ளை என்ன பண்ணுங்க, அதுக்கு தெரியாத வயசு, அது அறியாத வயசில் அது பாட்டுக்கு ஓடுங்க, விளையாடுங்க, எல்லாமே பண்ணுங்க. நம்ம தாய் தப்பனை இருக்கவோ அதில் வளர்க்குற முறையில் அப்படி வளர்க்கணும். அப்போத்தே அந்த பருப்பு ருசியாக அப்புறம் சாப்பிட முடியும். நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி வளர்த்து ஆக்கணுமா. அதனால் எல்லோரும் தாய் தப்பனை இருக்கவ கண்டிப்பாகவும் இருக்கணும், அக்கறையாகவும் இருக்கணும், ஆர்வமாக இருக்கணும், நம்ம பிள்ளையோட பாசமாகவும் இருக்கணும். அன்பால் பாசத்தால் எல்லாம் செய்ய முடியும். பிள்ளைய வந்து நம்ம எவ்வளோ கோவப்படுறதுல கோவப்படணும், குணமாக்குறதுல குணமாக்கணும். இருந்து அதை வளர்த்து ஆளாக்கி வரணும். அப்போத்தே அது வந்து பருப்பாக வருங்க, சரியா? அது மாதிரி எல்லோரும் குழந்தையில வந்து நல்லது சொல்லி கொடுத்து வளங்க. ஆத்தா சொன்ன மாதிரி எல்லோரும் அடித்தாத்தே அப்படின்னு இல்லை, அதில் கண்டிப்பாக கண்டித்து இப்படித்தே வாழணுப்பா குணமாகவும் புத்திசாலித்தனமாக சொல்லி அதை கொண்டு வந்தால் நாளைக்கு ஒரு இடத்துல சொல்லுங்கள், எங்கள் அம்மா அப்பா வளர்த்த வளர்ப்புன்னு சொல்லுங்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பரவாயில்லையே உங்கள் பிள்ளைகள் நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. தாய் தப்பனேன்னு சொல்கிறாங்க. நீ நல்லா வளர்ந்துருக்கேன்னு சொல்ல மாட்டேன், உங்கள் அம்மா அப்பா உங்களை பரவாயில்ல நல்லா வளர்த்துருக்காப்பா அப்படி சொல்கிறாங்கல்ல. வளர்ப்பு அப்படி இருக்கணுமா, இந்த தேங்காய் மாதிரி, சரியா? அது மாதிரி பிள்ளைகளை வளர்ப்போமா? சரி.